அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறது. அது ஆட்சி பலத்தோடு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டம், அதுவும் உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் பெற்று, அந்த உச்சபலத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை செவ்வாயை, ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்க போகிறாரு. இந்த காலகட்டம் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரம், தொழில், குடும்பம், நண்பர்கள், பழக்க வழக்கம், அன்பு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க. கண்டிப்பாக மிதுனுங்கிறது அதாவது உபஜயஸ்தான ராசி. அப்படின்னா அதாவது புதன் பகவானுடைய ஆட்சி பலம் பெற்ற மிதுன ராசி அன்பர்கள். அறிவு மட்டும் இல்லைங்க, அன்பால் ஒருத்தரை வெல்லக்கூடிய திறமையும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த அன்பாலேயே ஏமாற்றப்பட்ட ராசியும் யாருன்னு கேட்டோம்னா அது மிதுன ராசி அன்பர்கள் தான். உங்களுடைய அனுபவ ரீதியில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அன்பால் தான் நீங்கள் ஏமாந்துருப்பீங்களே தவிர, ஆனால் யாரையுமே கஷ்டப்படுத்தி நீங்கள் ஏமாந்துருக்க மாட்டீங்க. யார் நல்லவங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. உழைப்பு எந்த இடத்துல நீங்கள் முழுமையான உழைப்பு சிந்தினீங்களோ அந்த இடத்துல பார்த்தோம்னா இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. குடும்ப ரீதியில் பார்த்துட்டோம்னாலும் எல்லாமே விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. இன்றைக்கி அது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கள் எல்லாம் வேணும்னு தான் நீங்கள் இழுத்து பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தனிமரமாக நின்று இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேயும் இந்த ஒரு 6 மாத காலமாக நெருக்கடிகள், அதாவது இதிலிருந்து மீண்டு வர முடியுமா, இதிலிருந்து தப்பிச்சிருவோமா, அடுத்த கட்ட நகர்வுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, திறமை இருக்குங்க கண்டிப்பாக. திரும்பினா சாதாரண கிடையாது. வெளியூர், வெளிப்பிரயாணம், வெளிநாடு, அதாவது அந்நிய தேசத்தில் போய் ஒரு அற்புதமான உங்களுடைய திறமசாலிகளாக செயல்படக்கூடிய ஒரு ராசிங்க மிதுன ராசி. பட்டாதாரிகள் இருக்கக்கூடிய ராசி. படிக்காமல் இருந்தாலும், அதாவது பழமொழி சொல்லுவாங்க, படிக்கலனாலும் ஒரு மேதை தான், அப்பேற்பட்ட பலம் பொருந்திய ராசி. ஆனால் கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி கண்டிப்பாக இது ஒரு விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். ஆமாங்க, தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குது. நோய் நொடி, வம்பு வழக்கு, சிக்கல், கோர்ட்டு பிரச்சனை. பெண் ராசிக்காரராக இருந்தீங்கன்னா அதாவது கணவனை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வீரியத்தை குறிக்கக்கூடிய இடமும் செவ்வாய் தான். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதங்க, மறைந்த இடமெல்லாம் நினைக்க வேண்டாம், சரிங்களா. இந்த செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் பாவகாதி பண்ணிக்கணும், 11ஆம் பாவகாதிபதியும் செவ்வாய் தான். அப்போது லாபாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகுது. அப்போது இது 6ஆம் இடத்துல போகும்போது அது மறைவாயிருச்சே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனால் 6ஆம் இடத்துக்குரியவரும் இந்த செவ்வாய் தானே. அப்போ குரு பார்வை பலம் பெறும்போது சிலருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக தீரும். உழைப்பை படிச்சிருப்பீங்க, பட்டம் பயின்றிருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கும். ஒரு என்ட்ரிக்கு போவோம், பார்த்தோம்னா வேலை ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஓகே, தேர்ட் ரவுண்டில் பார்த்தா காரணம் இல்லாமல் ரிசல்ட் கிடைக்காமலே இருக்கும், வேலை கிடைக்கல. சிலருக்கெல்லாம் அருமையான இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க.
ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சந்தித்தவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய அப்படின்னா நமக்கு பிடித்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்குமே சாதகமான காலமாக அமைய போகுதுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா செவ்வாய்க்கு பூமிக்காரகன்னு சொல்லுவோம். இந்த ரியல் எஸ்டேட் துறையில் வேலை செய்கிறவங்க, கட்டடம் கட்டுமான சம்மந்தப்பட்ட ரீதியில் தொழில் செய்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த வேலையில் செய்துட்ருக்கிறவங்க, நமக்கு வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு வேலையில் பிடிமானம் இல்லாமல் போயிட்டுருக்குது, கூட இருக்கிறவங்களால நெருக்கடிகள் கொடுத்துட்ருக்குறாங்க, நம்மளால் நம்மளுடைய கடமைகளை நம்ம கச்சிதமாக செய்கிறவங்களா இருந்தாலும் செய்ய முடிய மாட்டேங்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அந்நிய மனிதர்களால், அதாவது நமக்கு கீழ் இருக்கிறவங்கள நமக்கு ஒரு எதிரியாக நினைப்பாங்க, மேல் இருக்கிறவங்களும் நம்மளை முதல் மாதிரி இப்போ இல்லை, கடமைக்கு நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், கட்டாயத்துக்கு வேலை செஞ்சுட்ருக்கிறேங்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் உங்களை விட்டு போகும். பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்குவீங்கன்னு சொல்ல வரேன். சில பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கும். கல்யாணம் நமக்கு மிதுன ராசிக்காரர் நான் தான் சொன்னனே, கௌரவமானவர்கள், கண்ணியமானவங்க, எந்த ஒரு கட்ட பழக்கமும் இல்லை, நாம் நேர்மையாக இருக்கிறவங்க தான், ஏதோ நமக்குன்னு ஒரு பேர் புகழ் இருக்குது. ஆனால் நாம் போய் ஒரு பொண்ணு பார்த்தா பொண்ணு அமைய மாட்டேங்குது, பொருத்தம் இருந்தால் தூரங்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே லாக்கி இல்லாதவங்களுக்கு கூட திருமணம் ஆகுது. லாக்கி இல்லைன்னு நம்மளோட கொஞ்சம் சுமாராக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் நம்ம நல்லா ஒழுக்கமாக இருந்தால் கூட நமக்கு தகுந்த மாதிரி அமைய மாட்டேங்குது. எல்லாம் ஓகே ஆகிற மாதிரியே வருது, கடைசியில் பார்த்தா பிச்சுட்டு போயிடுது. இது ஒரு முறை இல்லை, சில முறை நடந்திருக்குது. இப்படியே இருந்தால் வயசு ஆகிட்டு இருக்குது, வாய்ப்புகள் நமக்கு எப்போ அமைகிறது? இதே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு மனக்குழப்பம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் சுப விஷயங்கள் செய்ய முடியுமா, அந்த மாதிரி கால நேரம் நமக்கு கைகூடி வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சினால் நிச்சயமாக ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த 6ஆம் இடங்கிறதுங்க, அதாவது ஒரு நம்மளுடைய உழைப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய இடம், நமக்குடைய மன குறைகளை சரிப்படுத்தக்கூடிய அந்த முழுமையான நம்மளுடைய வெற்றி ஸ்தானம்னு கூட சொல்லலாம். அந்த 6ஆம் இடங்கிறது நம்மளுடைய பலத்தை காட்டக்கூடிய இடம். எப்போ வந்து அந்த ஒரு யார் நமக்கு நெருக்கடிகளை கொடுக்குறாங்களோ அதில் மீண்டு வரத்துக்கு இந்த 6ஆம் இடம் பலமாக இருந்தால் தான் நமக்கு சாதுர்த்தியமாக சமாளித்து வர முடியும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அற்புதம் தான், சரிங்களா? இப்படி பார்த்துட்டோம்னா இது டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்குமே சில விஷயங்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யலாம். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது, அரசாங்க சார்ந்த சில வாய்ப்புகள் உருவாக்கிக்கிறது, அதாவது சினிமா துறையில், அதாவது கலைத்துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் காலமாக இது இருக்க போகுதில்ல அங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க. கடந்த காலத்தில் எல்லாம் பண்ணி பார்த்துங்க, எல்லாம் ஆகங்கிறாங்க, அற்புதங்கிறாங்கிற பார்த்தா நமக்கு எதுவுமே நடக்கலை, என்ன இது மட்டும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலைங்க, எனக்கு பயமாக இருக்குதுங்க அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரரு குழந்தைத்தனமாக இருந்தாலும் காரியத்தில் கச்சிதமாக இருக்கிறவங்க. ஆனால் அந்த வாய்ப்புகள் அமையும் போது தான் ஒருத்தருடைய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த முடியும். நமக்கு சரியான வாய்ப்பு இது வரைக்கும் அமையலை, ஆனால் அமையக்கூடிய ஒரு காலமாக நினச்சி முயற்சி எடுங்க, சக்ஸஸ் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக பண்ணிடுவீங்க, சரிங்களா? அதே நேரத்தில் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் சொல்லியிருக்கிறேன். கோச்சாரங்கிறதுங்க நம்ம ராசியை சந்திரனை வச்சு சொல்கிற பலன்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகம் லக்னுங்கிறது தான் நம்மளுடைய முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஏன்னா அதை வச்சு தான் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன அவருடைய பாதகாதிபதியா இல்லை சாதகாதிபதியா, அற்புதமான யோகம் பெற்ற தசாபுத்தி நடக்குதா, இந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிறப்பு ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் சொல்லி பொறுமையான நேரத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலமாக அமையும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.